வணக்கம். இது கெனடியன் தமிழ் சேனல். என்று நீங்கள் இந்த காணொளியில் பார்க்க போவது விஸ்வரூப தரிசனம் கந்தசட்டி 4ஆம் நாள் திருவிழா. ஹர 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 ஹரோ ஹரா 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 வேல் 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 முருகனுக்கு ஹரோ ஹரா கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமிக்கு ஹரோ ஹரா வேல் 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 முருகனுக்கு ஹரோ ஹரா கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமிக்கு ஹரோ ஹரா ஹர 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 ஹரோ ஹரா கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் குமரனுக்கு வேல் வேல் அழகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் குமரனுக்கு வேல் வேல் அழகனுக்கு வேல் வேல். முருகா 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 வடிவேல் முருகா வருவாய் வருவாய் மயிலின் மீது அழகா முருகா 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 வடிவேல் முருகா வருவாய் வருவாய் மயிலின் மீது அழகா முருகா. கந்தனுக்கு ஒரு விழா கந்த சஷ்டி பெருவிழா உலக மக்கள் யாவரும் கொண்டாடும் திருவிழா. கந்தனுக்கு ஒரு விழா கந்த சஷ்டி பெருவிழா உலக மக்கள் யாவரும் கொண்டாடும் திருவிழா. உள்ளத்தில் நிறைந்திருக்கும் உத்தமனின் திருவிழா வேண்டுகின்ற வரங்களை தந்தருளும் அருள் விழா. டொரண்டோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமியின் திருவிழா. ஹர 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 ஹரோ ஹரா ஹர 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 ஹரோ ஹரா ஹர 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 ஹரோ ஹரா ஹர 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 ஹரோ ஹரா. காலகாலமாய் மறைந்து வாழ்ந்த தேவர்கள் ஆரவாரமாகவே தேவலோகம் சென்ற நாள். காலகாலமாய் மறைந்து வாழ்ந்த தேவர்கள் ஆரவாரமாகவே தேவலோகம் சென்ற நாள். தேவயானை அன்னையை மனம் முடித்த முருகனின் திருமண நாள். தேவயானை அன்னையை மனம் முடித்த முருகனின் திருமண நாள். பக்தர்களின் மனக்குறையை தீர்க்கும் குமரனின் திருநாள். பக்தர்களின் மனக்குறையை தீர்க்கும் குமரனின் திருநாள். டொரண்டோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமியின் திருநாள். ஹர 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 ஹரோ ஹரா 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 வேல் 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 முருகனுக்கு ஹரோ ஹரா கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமிக்கு ஹரோ ஹரா வேல் 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 முருகனுக்கு ஹரோ ஹரா கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமிக்கு ஹரோ ஹரா ஹர 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 ஹரோ ஹரா ஹர ஹர கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமிக்கு ஹரோ ஹரா கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமிக்கு ஹரோ ஹரா. ஷண்முக 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 சரவணனே ஷண்முக 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 சரவணனே
ஷண்முக 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 சரவணனே ஷண்முக 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 சரவணனே ஆறுமுக வேலழகன் நிலமயில் மேலமர்ந்தான் வள்ளி தெய்வ யானையுடன் வீதி வலமாக வந்தான் ஆறுமுக வேலழகன் நிலமயில் மேலமர்ந்தான் வள்ளி தெய்வ யானையுடன் வீதி வலமாக வந்தான் கூறுமடியார்கள் வினை வேறறவே நீக்கி வைத்தான் கூறுமடியார்கள் வினை வேறறவே நீக்கி வைத்தான் ஆறுமுக சுவாமியாக கனடாவில் காட்சி தந்தான் ஆறுமுக சுவாமியாக கனடாவில் காட்சி தந்தான் ஆறுமுக வேலழகன் நிலமயில் மேலமர்ந்தான் வள்ளி தெய்வ யானையுடன் வீதி வலமாக வந்தான் தேவர்களின் குறை தீர்த்த வேலவனை வேண்டி நின்றால் வாழ்வு நலம் காத்திடுவான் வழி துணையாய் வந்திடுவான் தேவர்கள் குறை தீர்த்த வேலவனை வேண்டி நின்றால் வாழ்வு நலம் காத்திடுவான் வழி துணையாய் வந்திடுவான் சூரபத்மன் பகை முடித்து தோழமையை காத்து நின்றான் சூரபத்மன் பகை முடித்து தோழமையை காத்து நின்றான் தேடி வரும் பகை விரட்டி காலமெல்லாம் காத்திடுவான் தேடி வரும் பகை விரட்டி காலமெல்லாம் காத்திடுவான் சரவண சண்முக சரவணனே சண்முகனே சரவண சண்முக சரவணனே சண்முகனே ஆறுமுக வேலழகன் நிலமயில் மேலமர்ந்தான் வள்ளி தெய்வ யானையுடன் வீதி வலமாக வந்தான் வள்ளிமலை மீதிலன்று புள்ளிமானை தேடி வந்தான் வேடுவர்கள் கூடி வர வெங்கை மரமாகி நின்றான் வள்ளிமலை மீதிலன்று புள்ளிமானை தேடி வந்தான் வேடுவர்கள் கூடி வர வெங்கை மரமாகி நின்றான் உள்ளமதில் உருகி நின்று சண்முகனே என்று சொன்னால் அஞ்சுதலை நீக்கிடுவான் ஆறுதலை தந்திடுவான் உள்ளமதில் உருகி நின்று சண்முகனே என்று சொன்னால் அஞ்சுதலை நீக்கிடுவான் ஆறுதலை தந்திடுவான் ஆறுமுகன் வந்திடுவான் வந்திடுவான் ஆறுமுகன் வந்திடுவான் வந்திடுவான் ஆறுமுக வேலழகன் நிலமயில் மேலமர்ந்தான் வள்ளி தெய்வ யானையுடன் வீதி வலமாக வந்தான் ஆறுமுக வேலழகன் நிலமயில் மேலமர்ந்தான் வள்ளி தெய்வ யானையுடன் வீதி வலமாக வந்தான் கூறுமடியார்கள் வினை வேறறவே நீக்கி வைத்தான் கூறுமடியார்கள் வினை வேறறவே நீக்கி வைத்தான் ஆறுமுக சுவாமியாக கனடாவில் காட்சி தந்தான்
ஆறுமுக சுவாமியாக கனடாவில் காட்சி தந்தான். ஆறுமுக வேலழகன் நிலமயில் மேலமர்ந்தான். வள்ளி தெய்வ யானையுடன் வீதி வலமாக வந்தான். சரவண சண்முக சரவணனே சண்முகனே, சரவண சண்முக சரவணனே சண்முகனே, சரவண சண்முக சரவணனே சண்முகனே, சரவண சண்முக சரவணனே சண்முகனே. பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவடியை பணிந்து மூவிலே முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கனன்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வையும் சேவல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூலோகத்திலே ஏதோ ஒரு எண்ணத்தின் மூலமாக இங்கே பிறக்கின்றான். பிறகு தன்னுடைய காலம் முடிந்ததும் மரணித்து விடுகின்றான். இப்படியாக
ஒவ்வொரு மனிதனும் மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்து நாங்கள் ஏன் எங்கிருக்கின்றோம், எப்படி இருக்கின்றோம், நாங்கள் யார் என்பதை ஒரு மனிதனும் உணர்வதில்லை. இப்பேற்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே கந்தபுராணத்திலே முருகப்பெருமானுடைய இந்த திருவிளையாடல்களை பற்றி எல்லாம் வர்ணித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே சூரசம்ஹாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விழாவானது ஸ்கந்த சஷ்டி பெருவிழா, அதாவது பிரதமையிலிருந்து சஷ்டியை நோக்கி செல்லுகின்ற விரதமாகும். இப்படிப்பட்ட அந்த விரதமானது ஒவ்வொரு மனிதனும் 6 நிலைகளை அடைகின்றான். மூலாதாரத்தில் இருந்து, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் போன்ற நிலைகளை அடைந்து உச்சம் நிலையிலே இருக்கின்ற அந்த நோக்கி நாம் முருகப்பெருமானுடைய அந்த ஒளியினை பெறுவதற்காக இந்த ஸ்கந்த சஷ்டி பெருவிழாவானது நடைபெற்று வருகின்றது. இதற்பொழுது எங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் இந்த முருகப்பெருமான் அந்த நிலை அடைந்த மக்களுக்கு பூரணமாக அருளுகின்றான். அப்பேற்பட்ட இந்த விழாவிலேயே ஒவ்வொரு நாளும் இங்கே 108 கலச சங்காபிஷேகம் காலையிலே நடைபெற்று விசேஷ பூஜைகள், வசந்த மண்டப பூஜை, யாக பூஜைகள் முதலியவை எல்லாம் சிறம்பட நடைபெற்று அடுத்ததாக சாயம் பின்னேரமும் முருகப்பெருமானுக்கு ஸ்தமரகலசமும் சண்முக அர்ச்சனையும் நடைபெற்று வருகின்ற இந்த வேளையிலே 4வது நாளாகிய இன்று இந்த விஸ்வரூப தரிசன காட்சி என்பது என்ன என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் சிறியவர்களுக்கு இதை சொல்ல வேண்டியது எவ்வளவு கடமை. ஆன வகையிலே இந்த சூரன் போரானது அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த மாயை தோற்றத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆணவமானது இங்கே சூரனுடைய வடிவத்திலே உங்கள் முன்னிலையிலே, முருகப்பெருமானுடைய முன்னிலையிலே சூரப்பெருமான் வந்திருக்கின்றார். இந்த வேளையிலே இந்த யுத்தம் 6 நாள் நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் தூது அனுப்பப்படுகின்றது. வீரபாக தேவர் முதலிய தேவர்கள் மூலமாக, நீ கொஞ்சம் சாந்தமாக இரு, இந்த மனிதனுடைய எண்ணங்கள் போலே அந்த சூரபத்மாவாகிய சூரபத்மா என்ன செய்கின்றான் என்றால், தன்னுடைய ஆணவம் மேலோங்க ஒவ்வொரு விதமான தீங்குகளையும் செயற்படுத்தி வருகின்றான். இது மாதிரித்தான் மனிதர்களும் தங்களுக்கு ஆணவம் கூட கூட ஒவ்வொரு விதமான செயல்களிலே ஈடுபடுகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த வேளையிலே ஊருலகத்திலே இருக்கின்ற அந்த லோகம் என்று சொல்லப்படுகின்ற சப்த லோகங்களிலே இந்த அசுரனாகியது சகல வரக்களையும் பெற்று தன்னுடைய அந்த ஆணவத்திலே மிதந்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே ஒவ்வொருத்தராக இந்திரன் முதலாகிய தேவர்கள், சகலர்களும், பெருமாள் எல்லாரும் இந்த சூரனுடன் சண்டை பிடித்து ஒழித்து ஓட வேண்டிய ஒரு காலம் வந்தது. அப்பொழுதுதான் எம்பெருமானியனுடைய முருகப்பெருமான் அங்கே தோன்றி அந்த நேரத்திலே கலியுக பெருமானாகிய தமிழ் கடவுள் எங்களுடைய முருகப்பெருமான் வேலுடன் வந்து இந்த சூரனை பதம் செய்கின்ற காட்சிகள் நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்றது. அப்படி போன்ற சிலையிலே ஒவ்வொரு தூதுகள் நடைபெறுகின்ற வேளையிலே இந்த தூதானது நீ யாரு, அந்த படிப்பெயர் யாரு என்று கேட்கப்படுகின்றது. முருகப்பெருமானை எங்கே இருக்கின்றார் காண இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாள் யுத்தத்திலையும் தேடி பார்க்கின்றார். அந்த வேளையிலே முருகப்பெருமானிடம் தூது வந்து சொல்லப்படுகின்றது, நீ யார் என்பதை காட்டு. இதே பார்த்து ஒவ்வொரு மனிதனும் நீ யார் என்பதை மனசுக்குள்ளே நினைக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த திருவிளையாடலில் ஒன்றான இந்த விஸ்வரூப தரிசன காட்சி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே சூரனுடைய அந்த அகங்காரத்தினுடைய பேர்த்துத்தன்மையிலே தன்னுடைய நிஷ்டை மூலம் இந்த விஸ்வரூப தரிசனத்தை
காட்டுகின்றார். அப்பொழுது பார்த்து சூரப்பெருமானாகியவன் யோசிக்கின்றான், இது என்னடா இப்படி அழகான குழந்தை, அழகான குழந்தை இந்த ரூபத்திலே இவ்வளவு விஸ்வரூபமாக காட்சியளிக்கின்றான் என்பதை அந்த சூரபத்மன் அறிந்து கொள்கின்றான். இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் இந்த முருகப்பெருமான் இந்த அருங்கவின் காட்சியை இந்த ஆலயத்திலே, கனடாவிலே சண்முகநாத ஆலயத்திலே இதை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்ற மிகவும் அன்பாக எல்லோருடன் வழிபடக்கூடிய இயல்பான நடைமுறையிலே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த விஸ்வரூப தரிசன காட்சியும் உங்களுக்கு எல்லாம் நல்ல காட்சியை தந்து கொண்டிருக்கின்றதை அறிய தருகின்றோம். இதன் பின்பாடு இந்த சூரபத்மன் அதை பார்த்து தான் விடவு எல்லாம் செய்து முடித்து விட்டேன், இப்படி ஒரு காட்சியை கண்டதாக சூரனை இழந்து இருக்கின்ற வேளையிலே நீங்களும் இதை பார்த்து வியந்து அதனை பெருமான பழைய நிலைக்கு நாங்கள் தேவர்கள் முதலாகியவர்கள் எல்லாரும் சேர்ந்து பழைய நிலைக்கு தன்னுடைய சுயரூபத்திற்கே வந்து இருக்குமாறு இந்த உலக இயல்புக்காக இந்த உலகம் இயக்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தன்னுடைய நிலையிலே பழையுடன் சிறுவனாக இங்கே வருகின்றார் என்பதை இந்த ஆறுமுக கடவுள் உங்களுக்கு உணர்த்துகின்ற இந்த விழாவிலே நடைபெற்றுகின்றது. அதனைத் தொடர்ந்து இங்கே எல்லோரும் தேவாரங்கள், வேத பாராயணங்கள் முதலியவற்றை பாராயணம் பண்ணி எம்பெருமானுடைய கோபத்திலே இருந்து சாந்தப்படுத்தி வருகின்ற காட்சியை இப்பொழுது பார்க்கலாம். ஹரி ஓம். திருக்கைவேல் போற்றி போற்றி. சண்முகநாத பெருமானுக்கு लोमोपायेतस्य राज्यमादत्ते यो राजासन् राज्यो वा सोमेनेदे देवस्वाहेनानि कविगुंसि भवन्ति एतावन्तो वै देवानाभुक्तवाः एवास्मै तवान् प्रगच्छन्ति तवे नमनस्वन्दराज्याय देवसो राजा भवति. हरि ओमस्य देवदेवस्य काण्डकोटि ब्रह्माण्डस्य कीर्तनम् अवतार श्री சண்முகநாத பெருமானுக்கு. இப்பொழுது முருகப்பெருமான் கூறியிருக்கின்றார், நான் நாளைய தினம் போய் எனது அம்மாவிடம் வைப்பன் சுமந்தியிருந்து, அதாவது உன்னுடன் போர் செய்வதற்காக நான் வருகின்றேன். நான் சின்னப்படியன் என்று சொல்லிவிட்டாய், பரவாயில்லை, நானா நீயா பெரியார் என்பதை பார்ப்போம் என்று இப்பொழுது சாந்தமாக விளங்குகின்றார். எல்லோரும் ஒருமிக்க ஓம் சரவண பவ சொல்லுங்க. ஓம் சரவண
சரி நேயர்களே, இன்றைய இந்த விஸ்வரூபம் கந்தசட்டியின் 4ஆம் நாள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கெனடியன் தமிழ் சேனல். நன்றி நேயர்களே.